Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi wa ashabihi wa azwajihi wa dhurriyyatihi wa ahli baitihi ajma'in. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின் இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்னொரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ்வின் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூடத்து நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பற்றும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களின் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வரை அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவரின் அருகாமையில் அமரக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களே, கடந்த 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மியான்மர் நகரில் 7.7 ரிக்டர் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அந்த பூகம்பத்தால் கிட்டத்தட்ட அவர்கள் கணக்குப்படி 2500 பேர்கள் மரணமாயிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஜும்மா தொழுகை தொழுது கொண்டிருக்கிற பொழுது 700 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் 2 கோடி மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிற பொழுது மனதெல்லாம் பதவித்தாலும் கூட நாம் கொஞ்சம் காலத்தை ஓடவிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மியான்மர் நகரில் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையோர் என்று சொல்லக்கூடிய புத்த பிட்சுக்கள் 2017 முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களை வேதனைப்படுத்தினார்கள், கொன்று குவித்தார் என்பது நாம் எல்லாம் இருவரும் ஏற்றிய ஒரு கட்டம் உண்டு. 2017 ஒரு கற்பழிப்பு வழக்கின் காரணமாக அதில் ஏற்பட்ட பிரச்சனை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்களை கிட்டத்தட்ட 25,000 பேர்களை கொன்று குவித்தது மட்டுமல்ல 18,000 பெண்களை தார்மாராக கற்பழித்து குழந்தைகளை எல்லாம் ஒரு குடியை தூண்டி வெட்டி தூக்கி போடக்கூடிய ஒரு கொடூரமான காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கிற பொழுது பொதுவாக இறைவன் இருக்கிறானே சொல்லுவார்கள், அரசன் அன்று கொள்வான் இறைவன் நின்று கொள்வான் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு பழமொழியெல்லாம் மாறிடுச்சு. இறைவன் அன்றே கொள்வான் அரசன் யோசித்துக் கொள்வான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இறைவன் பெரும்பாலும் உடனுக்குடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உங்களை விட்டு வைப்போம், நீங்கள் உலகத்தில் குழப்பம் செய்கிற பொழுது ஒரு
பிடி இருக்கிறது, அந்த பிடி நாம் பிடித்து விட்டோம் என்று சொன்னால் உங்களால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லுவார். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனின் பிடி இருக்கிறதே அது மிக கொடூரமான பிடி. அவன் பிடித்தான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இராணுவமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நவீன ஆயுதங்கள் இருந்தாலும், என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அந்த பிடியை பற்றி சொல்லுகிறார். எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அப்ராணி மக்கள், அவர்கள் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் இருந்தால் நம் சமூகத்திற்கு கேடு என்று நினைத்துக் கொண்டு அந்த சிறுபான்மைகளை அழிப்பதற்காக உலகெங்கிலும் துணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கெல்லாம் சிறுபான்மைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இறைவன் கொஞ்சம் விட்டு பார்ப்பான். அதற்கு பிறகு அவன் பிடித்தான் என்று சொன்னால் அந்த பிடியில் நாம் தப்பிப்பது என்பது மிக மிக கஷ்டம் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அருமையான மூமின்களே, கடந்த 28ஆம் தேதி மியான்மர் நடந்த அந்த பூகம்பத்தினுடைய படக்காட்சிகள் நமக்கு வாட்ஸ்அப் தளங்களில் வருகிறது. அடுக்குமாடி கட்டடங்கள் எப்படி சரிந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ரோடுகள் எல்லாம் பிளந்து நடக்கக்கூடிய காட்சியை பார்த்தால் மனிதன் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வைத்து தகர்த்தாலும் கூட அப்படி ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியை குழுக்கள் இருக்கிறது, பூகம்பம் ஏற்படுத்த விதம் இருக்கிறது, மனிதனால் செய்ய முடியாத, எப்படிப்பட்ட கொடூர அரசர்கள் செய்ய முடியாத அவ்வளவு கோர காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அருமையான மூமின்களே, அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் மியான்மரில் பார்க்கிற பொழுது அவர் 2500 பேர் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அதில் மரணமாயிருக்கலாம் என்று நமக்கு தகவல் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 700 முஸ்லிம்கள் தொழுகை நடத்த அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் அவர்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு மாற்று கருத்து அல்ல. என்ன சொல்றீங்க, தொழும் போது 700 பேர் மௌத்தா இருக்கிறாங்க, அவங்க கொடுத்து வச்சவங்க சொல்றீங்களே. ஆமா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் உம்மத்துமார்களுக்கு நாளை மறுமையில் தண்டனை என்பது கிடையாது. அவர்களுக்கு தண்டனை என்பது இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. ஒன்று குழப்பங்கள், இரண்டாவது பூமி அதிர்வுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார். எனவே மூமின்கள் உலகத்தில் பூகம்பத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், குழப்பத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்களுக்கு தண்டனை உண்டு, நாளை மறுமையில் தண்டனை இல்லை என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். பார்க்கிறோம், இந்தியாவில் கூட அப்பப்போது நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் உங்களை அன்றையெல்லாம் ஆக்கிவிடுவோம் என்று சொல்கிறார்கள். 2024 இது இந்தியாவில் இந்து நாடாக நாங்கள் அறிவித்துள்ளோம் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு மூமின்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு காலம்தான். ஸல்லல்லாஹு அன்றைக்கு நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த மூமின்களுக்கு உலகத்தில் ஏற்படும் குழப்பங்கள் இருக்கிறது, பூகம்பத்தால் அழிவு ஏற்படுகிறது, இதுவெல்லாம் தான் மூமின்களுக்கு தண்டனையை தவிர மறுமையில் அவர்களுக்கு தண்டனை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மா தஅவுதுன ஷஹீதுன் ஃபீக்கும், உங்களில் யார் வீரமரணம் அடைந்தவர்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், அல்லாஹ்வின் பாதையிலே யார் போர் செய்து கொலை செய்யப்பட்டார்களோ அவர்கள் தான் வீரமரணம் அடைந்தவர்கள், ஷஹீதுகள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷுஹதா உம்மத்தி, என் உம்மத்தில் ஷுஹதாக்கள் யார் என்று சொன்னால் இதா லகலீல், அவர்கள் குறைவானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம் ஃபமின்ஹும், அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் குதில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே யார் மரணித்தார்களோ அவர்கள் ஷஹீதுகள் என்று சொல்லிவிட்டு மேலும் பெருமானார் சொல்கிறார்கள், வமன் மாத்த ஃபி தாவூன், யார் விலை நோயால் மரணிக்கிறார்கள்
மரணிக்கிறார்களோ அவரும் ஷஹீத் என்று சொன்னார்கள். வேறு பெருமானார் சொன்னாங்க, வமன் மாத ஃபில் பத்ன், யார் வயிற்று வலியால் மரணிக்கிறார்களோ அவர்களும் ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் திடீர் மரணம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஷஹீத் அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸ் இப்படி வருகிறது, வல் கரீபு, தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கிறாரே அவரும் ஷஹீத் அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளில் யஉஸு ஜைஷுல் கஅபா, கஅபாவை இடிப்பதற்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு வருவார்கள். அல்லாஹ் இறையிலமாக இருக்கக்கூடிய கஅபாவை இடிப்பதற்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு வரும். அப்படி புறப்பட்டு வருகின்ற பொழுது பைதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது அதில் ஆரம்பத்திலிருந்து கடைசி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பூமியால் சொறிவாக்கப்படுவார்கள், பூமியால் உள்வாங்கப்படுவார்கள், அது பூமி ஏற்படும் என்று சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப யுஹ்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், எப்படி முதன்மையிலிருந்து கடைசி வரைக்கும் ஒருவர் கூட இல்லாமல் பூமியில் சொறிவாக்கப்படுவார்கள் என்று கேட்ட பொழுது கேட்டு சொன்னார்கள், வஃபீஹிம் அஸ்வாக்குஹும், அங்கே கடைவீதிகள் எல்லாம் இருக்குமே, அப்ராணி மக்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்களே, தங்கள் வயிற்றுப் பிழைப்பிற்காக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுமா பூமியில் உருவாக்கப்படுவார்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் சொல்லாகிறார்கள், ஆமாம் அவர்களும் சேர்ந்துதான் உருவாக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள், எல்லோரும் உருவாக்கப்பட்டாலும் சும்மா யுபாசுன் அலா நியாத்திஹிம், நாளை மறுமை எழுப்பப்படுகிற பொழுது எவன் காபாவை இடிக்க வந்தானோ அவன் குற்றவாளியாக பாவியாக அவன் எண்ணத்தை பொறுத்து அவன் எழுப்பப்படுவான். யாரெல்லாம் அப்ராணியாக தங்கள் பிழைப்பை நடத்துவதற்காக வியாபாரம் செய்வதற்காக அப்ராணியாக நின்று கொண்ட ஒரு பூமியில் உருவாக்கப்பட்டார்களே அவர்கள் நல்லவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்வார்களே, நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள், பொல்லாருக்கு இறங்கும் வேதனை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். நல்லவர்களுக்கு என்று மட்டும் அல்லாஹ் மழை பொழிய வைக்க மாட்டார். நல்லோருக்கு பொழிய வைக்கிற பொழுது அதில் பாவிகளும் பயன்படுத்திக் கொள்வார்கள். பாவிகளுக்கு இறைவன் தண்டனை கொடுக்கிற பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் மறுமையில் அவர் எண்ணத்தின்படி எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அருமையான மக்களே, முஃமினாக பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் பல குழப்பங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், பல பிரச்சனைக்கு நாம் சிக்கித்தான் ஆக வேண்டும். நாம் பல சிக்கல்கள் சிக்காமல் இருக்க முடியாது. நாம் இறைவனை வணங்குகிறோம், தொழுகிறோம், இறைவன் எதற்காக நமக்கு இப்படி சங்கடத்தை தருகிறான் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் இங்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நாம் பொறுமையாக இருந்து தாங்கிக் கொண்டோம் என்று சொன்னார். எந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்த்தோம் என்று சொன்னார். போராட வேண்டிய நேரத்தில் போராடணும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் இதுதான் நமக்கு தண்டனை, மறுமை விமோசனத்தை தவிர வேறு எதுவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இந்த உலகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த குழப்பத்தின் காரணமாக ஈமான் எந்த விதமான தடுமாற்றம் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மியான்மர் நகரில் மரணித்த 700க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் தொழுகை நடத்த மரணித்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுல் மர்தபாவை தர வேண்டும். இதுபோல இயற்கை சிந்தங்களை விட்டு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் எல்லா மாநிலத்தையும் எல்லா நாடுகளையும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு